வணக்கம். திரையரங்கம். அனோமி த ஈக்குவேஷன் ஆஃப் டெத். இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ரியாஸ் மாராத். இவர் இயக்கி இருக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் திரைக்கதையும் இவரே எழுதி இருக்கிறார். திரைப்பட நடிகை பாவனா தன்னுடைய பாவனா ஃபில்ம் புரொடக்ஷன்ஸ் என்ற பேனருடன் வேறு 3 நிறுவனங்களையும் இணைத்து கொண்டு இந்த திரைப்படத்தை சொந்தத்தில் தயாரித்திருக்கிறார். படம் முழுக்க வரக்கூடிய ஜாரா பிலிப் என்ற ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிபுணர் கதாபாத்திரத்தில் பாவனா நடித்திருக்கிறார். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே ஜாராவினுடைய தம்பி காணாமல் போயிடுறான். தன்னுடைய தம்பி காணாமல் போன பிறகு அக்காவாக வரக்கூடிய ஜாரா எல்லா இடங்களையும் தன் தம்பியை தேடி பார்க்குறா. தன் தம்பி கிடைக்கல. அவன் எங்கே போனான் என்ன ஏதுன்னே தெரியல. அவனை பொறுத்தளவில் மனதளவில் டிப்ரெஷன் அந்த மாதிரி சில மேட்டர்கள் உண்டாகி அதற்கான ட்ரீட்மெண்ட் இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞன் அவன் காணாமல் போன பிறகு பதட்டம் அடைந்த ஜாரா தன்னுடைய தம்பியை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையில் போய் கேட்டுக்கிறா. அந்த காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய கதாபாத்திரம் நடிகர் ரகுமான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் ஜிப்ரான் அப்படின்றது அந்த கதாபாத்திரத்துடைய பேர். அவர் வாழ்க்கையில் பல மேடு பள்ளங்கள் சோதனைகள் இதெல்லாம் கடந்து வந்த மனிதர். எதையும் அப்படியே அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஒரு இளைஞன் காணாமல் போயிட்டான் அப்படின்னா அவன் யாரோ பொண்ணுங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது போயிருப்பான், வீட்டை விட்டு ஏதாவது ஓடிருப்பான். இது ஒரு பெரிய இந்த மேட்டரா, பிறகு போனான்னா பிறகு எப்போது திரும்பி வருவான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்ற மாதிரி இதாகி அவர் அது ஒரு பெருசாகவே எடுத்துக்கிற மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஜாரா தன்னுடைய தம்பி எப்படியும் கிடைச்சாகணும் அப்படின்னு தானே நினப்பா. அப்போ அதை தீவிரமாக முயற்சி செய்து கம்ப்ளைண்ட் பண்ணி இது பெரிய அளவில் கொண்டு போய் கட்டாயம் இதுக்கு பின்னாடி ஏதோ பல மர்ம செயல்கள் இருக்கின்றன, தன் தம்பியை யாரோ கடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க, எதுக்காக கடத்துனாங்க, யார் கடத்துனது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்றத காவல்துறை கட்டாயம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு இந்த விஷயத்தை சீரியஸாக கொண்டு போன பிறகு அதை கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்புன்னு இருக்குல்ல, அது மிகப்பெரிய திறமைசாலி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ரகுமான்கிட்டே கொடுத்து இதை எப்படியாவது நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்ற அந்த பொறுப்பை அவர் தலையில் கட்டிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் கட்டாயம் கஷ்டப்பட்டு அந்த இளைஞன் காணாமல் போனதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்களை கண்டுபிடிக்கணும். அந்த இளைஞனை கடத்தியது யார், எதற்காக கடத்தினார்கள் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த தீவிரமான முயற்சியில் ரகுமான் இறங்குகிறார். அதற்கு பிறகு அவரே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அடுத்தடுத்து பல திடுக்கிடும் சம்பவங்கள் அந்த ஊரில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. மக்களை பொறுத்தளவில் இப்படி நடைபெறக்கூடிய அந்த திடுக்கிடும் சம்பவங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன என்பதாக உணர்கிறார்கள். அதற்கு பிறகு காணாமல் போன அந்த இளைஞன் கண்டுபிடிக்கப்பட்டானா, அந்த இளைஞனை கடத்தியவர்கள் யார், எதற்காக கடத்தினார்கள் அப்படின்றதெல்லாம் நமக்கு காட்சிகளாக காட்டுகிறார்கள். படத்தினுடைய பிற்பகுதியில் காட்டப்படக்கூடிய காட்சிகள் நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன. ரகுமான் ஒரு பக்கம் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக தீவிரமாக முயற்சி செய்து அப்படின்றது நடந்துட்டு இல்லையா, அதே நேரத்தில் ஜாரா இன்னொரு பக்கம் அவளே நேரடியாக களத்தில் இறங்கி தன் தம்பியை கடத்தியவர்கள் யார், அந்த கடத்தல் செயலுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அப்படின்ற முயற்சியில் இறங்கி எப்படிப்பட்ட அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகளை அவள் பார்க்க நேர்கிறது. அதற்கு பிறகு ஜாராவே நேரடியாக களத்தில் குதித்து அந்த குற்றச் செயலை செய்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை அவளே அளிக்கிறாள் என்பதை நாம் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் பார்த்து அந்த கதாபாத்திரத்தை மனதளவில் பாராட்டுகிறோம். படத்தினுடைய கிளைமேக்ஸ் மிகவும் சிறப்பாக நாம் கைதட்டி பாராட்டக்கூடிய வகையில் மிகச்சிறந்த முடிவுடன் படமாக்கப்பட்டிருக்கிறது. ஜாரா பிலிப் கதாபாத்திரத்தில் படம் முழுக்க அந்த கதாபாத்திரமாகவே
பாவனா வாழ்ந்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு அவர் முழுமையான ஈடுபாட்டுடனும் அக்கறையுடனும் நடித்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு காட்சியிலும் நாம் உணர்கிறோம். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் ஜாராவின் செயலை பார்த்து நமக்கு கை தட்ட தோன்றுகிறது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஜிப்ரான் கதாபாத்திரத்தில் படம் முழுக்க மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார் ரஹ்மான். மலையாள பட உலகில் ரஹ்மானுக்கு இது ஒரு ரீஎன்ட்ரி என்றே கூறலாம். ஃபாரன்சிக் சர்ஜியன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பினு பாப்பு அருமையாக நடித்திருக்கிறார். படத்தினுடைய பிற்பகுதியில் இவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் எந்த அளவிற்கு திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை பார்த்து நாம் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். ஷெபின் பென்சன் இந்த இளைஞர்தான் ஜாராவின் தம்பி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர். இவர் தான் வரக்கூடிய காட்சிகளில் எந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் தர வேண்டுமோ அதை நன்கு செய்திருக்கிறார். விஷ்ணு அகஸ்தியா, திரிஷ்யா ரகுநாத் ஆகியோரும் தங்களுடைய கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்து அதற்கு பெருமையை உண்டாக்கி இருக்கிறார்கள். அர்ஜுன் லால் முக்கிய கதாபாத்திரத்தில் வருகிறார். அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு அவர் தன்னுடைய நடிப்பால் சிறப்பை சேர்த்திருக்கிறார். சுஜித் சாரங் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். மலையாள பட உலகில் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவர் என்ற பெயரை பெற்றிருக்கக்கூடிய இவருடைய திறமையின் வெளிப்பாட்டை படத்தின் அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. திடுக்கிடும் சம்பவங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இந்த சினிமாட்டோகிராஃபரின் பங்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. கிரண் தாஸ் இவர்தான் இந்த படத்தினுடைய பட தொகுப்பாளர். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து உச்சக்கட்ட காட்சி வரை இவருடைய எடிட்டிங் திறமை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இவருடைய பின்னணி இசை பாராட்டும் வகையில் இருக்கிறது. திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் ஒரு இசையமைப்பாளருடைய பங்கு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு மனதில் வைத்து கொண்டு செயல்பட்டிருக்கிறார் இவர். இவருடைய பங்களிப்பு இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு மிகவும் அருமையாக உதவி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு மாறுபட்ட கதையை எழுதி மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கிறார் ரியாஸ் மாராத். அதற்காக நாம் இவரை பாராட்டலாம். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட ஒரு மலையாள திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அனோமி த ஈக்குவேஷன் ஆஃப் டெத் என்ற பாவனா கதாநாயகியாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம். உங்களுக்கு நிச்சயம் இந்த திரைப்படம் பிடிக்கும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.